இந்து சமய கலாசார அலுவலக திணைக்களம் ஆரம்பித்து கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியுடன் 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த 30 ஆண்டு நிறைவின் விழாவோடு எங்களுடைய இந்து சமய அறநிலை பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது திணைக்களத்தினுடைய அனுசரணையுடன் ஆலயங்கள் தோறும் அறநிலை பாடசாலை என்ற தொழிற்பொருளே ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகளை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த எங்களுடைய திணைக்களத்தை ஆரம்பித்த எங்களுடைய மதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய ராஜதுரை ஐயா அவர்களுடைய இந்த கலையரங்கிலே இன்று நாங்கள் இந்த கலையரங்கை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்து சமய கலாசார அலுவலக திணைக்களம் கடந்த 30 ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் பல்வேறு செயற்பாடுகளை இந்து மக்களுக்காக செய்து வந்திருக்கின்றது. எங்களுடைய இந்து சமய அறநிலை பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல் என்ற மிக முக்கியமான ஒரு துறை எங்களுடைய திணைக்களத்தினுடைய 5 பிரதான செயற்பாடுகளில் ஒன்றாகும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்து சமய கலாசார அலுவலக திணைக்களம் பிரதானமாக 5 செயற்பாடுகளை செய்கின்றது. அதில் ஒன்று இந்து சமய அறநிலை கல்வி அபிவிருத்தி, 2வது இந்து சமய நிறுவனங்கள் இந்து ஆலயங்களுடைய அபிவிருத்தி, அதேபோல் இந்து விவகாரம், இந்து சமய ஆராய்ச்சி போன்ற 5 துறைகளை எங்களுடைய இந்து சமய கலாசார அலுவலக திணைக்களம் செயற்படுத்தி வருகின்றது. அதில் மிகவும் முக்கியமானது இந்த இந்து சமய அறநிலை கல்வி அபிவிருத்தி. கடந்த 25 ஆண்டுகளில் உண்மையில் நான் நினைக்கின்றேன், இந்த இந்து சமய அறநிலை கல்வி அபிவிருத்தி அடைந்த மிக முக்கியமான ஒரு சில மாவட்டங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டமும் முதன்மை பெறுகின்றது. ஏனெனில் உங்களுடைய மிக ஆர்வமான உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஈடுபாடு காரணமாக நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே முதல் 5 மாவட்டங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் விளங்குகின்றது. பல்வேறு விதங்களில் நாங்கள் அதை நோக்கலாம். ஒன்று, எங்களுடைய இந்து சமய அறநிலை கல்வி பாடசாலையில் செல்லும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வைத்து பார்க்கும்போது இலங்கை முழுவதும் இருக்கின்ற இந்து சமய சிறார்களை எடுத்துக்கொண்டால் இன்று சுமார் 6 லட்சம் பேர் இந்து சமய அறநிலை பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் செல்பவர்களுடைய எண்ணிக்கையோ சுமார் 1 லட்சம் விட கொஞ்சம் கூடவோ குறைவோ 1 லட்சம் பேர்கிட்ட தான் செல்கின்றார். அப்படி பார்க்க போனால் 20% குறைவானவர்களே எங்களுடைய இந்து சமய கல்வியை பெறுகிறார்கள். எனினும் ஒப்பீட்டு ரீதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வீதாசாரம் கூடுதலாக 25-30% மேற்பட்ட ஒரு வீதாசாரத்தை இந்த மட்டக்களப்பு மாவட்டம் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அறநிலை கல்வி அபிவிருத்தி செயற்பாட்டை ஈடுபட்டிருக்கின்ற அர்ப்பணித்து செயற்பட்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திணைக்களத்தின் சார்பில் பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்தேன். இந்த இந்து சமய அறநிலை கல்வி திட்டம் என்று நாங்கள் இங்கே ஆரம்பித்திருக்கின்ற அந்த திட்டம் கடந்த ஜனவரி மாதம் தைப்பொங்கல் தினத்தன்று எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்களுடைய தலைமையிலே அவர்கள் முன்னிலையிலே இந்த திட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த திட்டம் உண்மையில் ஒரு நீண்ட கால திட்டம். நீண்ட காலம் என்பது ஒரு குறுகிய காலத்தில் இதை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தொடர்பாக நான் பின்னர் குறிப்பிடுவேன். எனினும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போல் இலங்கை முழுவதிலும் இந்து சமய அறநிலை கல்வியை கற்கின்ற எங்களுடைய இந்து சமயத்தை சார்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை நான் கூறியது போல் 6 லட்சம் பேர். ஆனால் படிப்பவர்களோ 1 லட்சம். இந்த எண்ணிக்கை ஏனைய சமயங்களில் உள்ள மாணவர்கள் கல்விக்கு செல்கின்ற, அதாவது இந்த சமய பாடசாலையில் சென்ற மாணவர்கள் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கிறது எங்களுடைய இந்து சமய அறநிலை பாடசாலை. பல்வேறு காரணங்கள். மிக முக்கியமான ஒரு காரணம், நாட்டில் கடந்த காலத்தில் இருந்த மிகவும் மோசமான ஒரு சூழல். உங்களுக்கு தெரியும், இந்து மக்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசங்கள் வடகிழக்கு பிரதேசங்கள். இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்ந்த எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த இந்து சமய அறநிலை பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இருந்தால் இந்த இந்து சமய அறநிலை கல்வி சிறந்த முறையிலே கட்டமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. அந்த
இதை அந்த இந்து சமய அறநெறி கல்வியை மேலும் மேம்படுத்தி விரிவாக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுடைய இந்து சமய கலாச்சார திணைக்களத்தில் இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல் கௌரவ ராஜதுரை ஐயா அவர்களுடைய காலத்தில் ஆரம்பித்த இந்து சமய அறநெறி இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் 1992களிலே பிபி தேவராஜ் ஐயா கௌரவ பிபி தேவராஜ் ஐயா காலத்திலே இந்த ஆலயங்கள் தோறும் அறநெறி பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் உருவாகின இந்த இந்து சமய அறநெறி கல்வி இன்று எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் கௌரவ டிஎம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த இந்து சமய அறநெறி கல்வி அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இதனுடைய ஏற்கனவே நான் கூறியது போல் இதனுடைய முழு நோக்கமும் இந்து சமய அறநெறி கல்வியை மேலும் மேம்படுத்தி விரிவாக்கும். அதாவது தற்போது இலங்கை முழுவதும் இருக்கின்ற இந்து சமய அறநெறி மாணவர்கள் நான் கூறியது போல் 20% என்றால் எதிர்வரும் ஒரு 4-5 ஆண்டுகளின் பின்னர் இது 60-70% அதாவது அதிகரிக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல் ஏனைய மதங்களில் பௌத்த மதத்தை தாம்பாதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாமியர்கள் கல்வி இருக்கின்ற அகமதியா பாடசாலைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வீதம் 50% மேலாக 70% மேலாகத்தான் இருக்கு. அந்த வகையிலே நாங்கள் இந்த இந்து சமய அறநெறி கல்வி அபிவிருத்தி திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதை மேம்படுத்தி அபிவிருத்தி செய்தல். அந்த வகையில் இது பல்வேறு விடயங்களை கொண்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய பாட மீளமைப்பு. எல்லோரும் பாட விதானத்தை மீளமைத்தல் என்னோடும் பாட புத்தகத்தை தான் நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் அது மட்டுமல்ல, பாட விதானம் என்றது பல்வேறு செயற்பாடுகளை கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் நாங்கள் அறிமுகம் செய்த தேசிய ஆக்கத்திறன் விருது கூட இந்த பாட திட்டத்தினுடைய ஒரு அம்சம். அதுபோல் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக குருபூசை தினங்களை இன்று நாடு முழுவதும் உள்ள அறநெறி பாடசாலைகளில் அதை விழாவாக அதை கொண்டாட வேண்டிய ஒரு செயற்பாடுடன் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். இவ்வாறு ஏற்கனவே இந்த திட்டம் பல்வேறு செயற்பாடுகளாக ஆரம்பித்திருந்தாலும் நான் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருடத்தின் பின்னர் இந்த திட்டம் முழுமையாக ஒரு முழு வீச்சிலே பயணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாற்றமடையும். அந்த நிலையில் நிச்சயமாக இலங்கையில் இந்து சமய அறநெறி கல்வி அபிவிருத்தி என்பது நிச்சயமாக ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு எங்களுக்கு உண்மையில் வழிநடத்துகின்ற எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் டிஎம் சுவாமிநாதன் ஐயா அவர்களும், அதேபோல் எங்களுடைய அமைச்சர் செயலாளர் திரு சிவஞான சுமதி ஐயா அவர்களும் சிறந்த முறையிலே எங்களை வழிநடத்துகின்றார்கள். மிகவும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அறநெறி பாடசாலைக்கு செல்கின்றார்கள். அதற்கு உண்மையிலேயே எங்களுடைய பெற்றோர்கள், உண்மையிலேயே சில ஆலய பிரதிநிதிகள் அனைவருமே இதற்கு பொறுப்பாக வேண்டும் என்று சொன்னால், பல இடங்களிலே ஆலயங்களிலும் ஆலய பிரதிநிதிகளுக்கும் இடையில் அறநெறி பாடசாலை நிர்வாகிகளுக்கும் இடையில் பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதே போல என்னுடைய பெற்றோர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அவர்கள் ஏனைய தங்களுடைய பிள்ளைகளை நல்லொரு துறையிலே ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் ஏனைய பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்புவதை கதை காட்டி வருகின்றார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் உணராமல் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ இடங்களில் பல விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனுடைய அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக, இடப்பெயர்வுகளின் காரணமாக, முறைய தொந்தரவுகள் பல விடயங்களில் நாங்கள் பின்தங்கி நிற்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பல விடயங்களில் பின்தங்கி நிற்கும் போது நாங்கள் எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை நாடாமல் நாங்கள் விலகிச் செல்வமாக இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம் என்பதை கேள்விக்குறியாக மாறிவிடும். உங்களுக்கு தெரியும், இன்று பல இடங்களில் நாங்கள் ஆலயங்களை புறவித்து வருகின்றோம். அதே போல எங்களுடைய பல கலை கலாச்சார நிகழ்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் மடையொரு நிகழ்வு இங்கு திருவண்ணாமலையில் அரங்கேற்றி இருந்தோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கலை கலாச்சாரம், எங்களுடைய இனத்தினுடைய பாரம்பரியம், இதுகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாங்கள் மறந்து விடுவோம் என்றாக இருந்தால், நாங்கள் மறந்து வேறு கலாச்சாரத்துக்கு மாறி செல்வோமாக இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே அந்த வகையிலே அதே போல எங்களுடைய படைப்பாளர்கள் கூறியது போல நாட்டிலே இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களும் சரி, அதே போல அசாதாரண சூழ்நிலைகளால் ஏற்பட்ட விளைவுகளும் சரி, எங்களுடைய இந்து மக்கள் வாழ்கின்ற வடகிழக்கு பகுதிகளிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல எங்களுடைய பல இந்து ஆலயங்கள் இந்த யுத்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அசாதாரண சூழ்நிலையில் அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவைகள் அனைத்தையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கட்டியெழுப்ப வேண்டும்.
அந்த வகையில் ஒரு விடயத்தை பணிப்பாளர் கூறியிருந்தார். இன்று அறநெறி பாடசாலைகள் வளர்ச்சியிலே 5 மாவட்டங்களிலே முன்னிலையில் இருக்கிற 5 மாவட்டங்கள் முன்னிலையில் இருக்கின்றன. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டமும் அதற்கு அதன் ஒன்றாக காணப்படுகின்றது. உண்மையிலே அதை நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏனென்று சொன்னால் நாங்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு நாங்கள் அறநிலை பாடசாலைகளை வளர்க்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பேரும் என்று ஒரு லீவு நாளாக உங்களுக்கு வீடுகளில் இத்தனை வேலைப்பாடுகள் இருக்கும், இவ்வளவு வேலை சுமைகள் இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருந்தும் உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் அனைவரும் திணைக்களத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் நாங்கள் இன்னும் புத்தி வெற்றி வர பல விடயங்களை புதிதாக செய்து வருகின்றோம். அதே போல உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பணிப்பாளர் அவர்கள் திருமதி சாந்தினா அவகாசமியார் அவர்கள் நீண்ட காலமாக பணிப்பாளராக இருந்து பல விடயங்களை செய்து வந்தோம். அதே போல எங்களுக்கு இப்பொழுது புதிதாக பணிப்பாளர் இப்பொழுது ஒரு வருடமாக திருவாளர் உமாமகேஸ்வரன் அவர்கள் திணைக்களத்தை பொறுப்பேற்று மிகவும் ஒரு புதுமையுடன் நடத்தி வருகின்றார். அவருடைய காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வருட காலத்திலே மிகவும் ஒரு சிறப்பான உண்மையிலே இந்த திணைக்களம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது தான் கூற வேண்டும். அதற்கு உண்மையிலே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா அவர்களும் எங்களுடைய அமைச்சருடைய செயலாளர் சிவஞான சுரி ஐயா அவர்களும் என்னுடைய பணிப்பாளர்களுடைய ஆலோசனைகளை வழிமுறைகளை வழங்கி வருகின்றார். அதே போல எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் திணைக்களத்தை வழிநடத்தக்கூடிய முறையிலே எங்களுக்கு அமைச்சு அமைந்திருக்கின்றது. புத்தகங்கள் மூலம் அல்லது இதர கற்பித்தல் சாதனங்கள் மூலம் பெறுவதாக இருக்கும். இதை சற்று விளக்கமாக சொன்னால், இங்கே பெரும்பாலானவர்கள் அறநெறி பாடசாலையில் அதிபர்கள் அல்லது ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இங்கே குழுமி இருப்பதை உங்களது உத்தியோகபூர்வமான விடை மூலம் நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு வகையிலே சிறுவர்களை வழிகாட்டுகின்ற, சிறுவர்களுக்கு நல்ல போதனைகளை ஊட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு கணக்காளர் எனது வயதை சொன்னார், 70 வயதுக்கு. இந்த வயதிலும் நான் இருக்கக்கூடிய எனது 4ஆம் வயது 5ஆம் வயதை ஆக சிறுவனாக இருந்த பொழுது என்னை வழிகாட்டியவர்களே, எனக்கு புது புது விடயங்களை சொல்லித் தந்தவர்களை இன்றும் நினைவூட்டுகின்றேன். அம்மா கணிதமான அளவு விடயங்களை எனது பெற்றோர் சொல்லித் தந்தனர். அம்மாவும் அப்பாவும் அவர்களது பெற்றோர் ஆட்சியும் தாத்தாவும் சொல்லித் தந்தார்கள். அதற்கு மேலதிகமாக எனது ஊரவர்கள் அவ்வப்போது சொல்லித் தந்தார்கள். மொத்தத்தில் அவர்கள் சொல்லித்தந்த விடயங்கள் எல்லாம் என்னை பண்படுத்தின, எனக்கு அறிவூட்டின, பல விடயங்களில் வழிகாட்டின. அதன் காரணமாக நான் இன்றும் அவர்களை எல்லாம் அவ்வப்போது மனதில் நினைத்து, அவர்களில் சிலர் இறந்தாலும் அவர்களுக்குரிய அஞ்சலியை வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்னும் சிலர் எனக்கு அறிவுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவ்வப்போது நன்றி கடன் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். மொத்தத்தில் இந்த அறநெறி பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்களும் இந்த திட்டத்திலே ஒரு பங்காளிகளாக உங்கள் கருத்து இங்கே வரவேற்கப்படுகிறது. அவை தனியே இந்த மாவட்டத்துக்காக மட்டுமல்லாமல் இந்த முழு நாட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அமையும் என்பது எனது நம்பிக்கை. எனக்கு இந்த மாவட்டத்துடன் ஓரளவுக்கு அவ்வப்போது நெருங்கிய தொடர்பு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை மிகவும் அருமையான சந்தர்ப்பமாக சொல்லி நான் உங்களுடன் சில நினைவுகளை பகிர விரும்புகின்றேன். உலகம் முழுக்க 2600க்கும் மேற்பட்டவர்களுடைய தொடர்பு இருக்கிறது. அவ்வப்போது அவர்களுடன் நான் கணனியூடாக தொடர்பு கொள்வேன். இந்த கணனி வருவதற்கு முன்பாக இந்த மாவட்டத்தோடு பல பேரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் எதுவும் ஆரம்பத்திலே கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக சுகமாக இருக்கும். சில நேரத்தில் அந்த கஷ்டமாக இருந்த விஷயம் எந்தவித பலனும் இல்லாத விஷயத்துக்கு நிறைய பலனும் கிடைக்கும். 1970களின் ஆரம்பத்திலே நான் உத்தியோகத்தினாக வேறு மாவட்டத்தில் வவுனியாவில் கடமையாற்றிக் கொண்டிருந்த பொழுது இங்கு மட்டக்களப்புக்கு பல முறை வந்திருக்கிறேன். சில பேரை அறிந்து கொள்வார்கள், அல்லது சில விஷயத்தை அறிவைப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள்.
எப்படி திரு ஞானப்பிரகாசம் ஆரம்பத்திலே மட்டக்களப்பிலே ஆதவன் இசைக்குழுவோடு சேர்ந்து அது மாநகராம் மட்ட நகராம் பாடலாக இருக்கும், அல்லது மீன்மகள் பாடுகிறார் காவிமகள் அப்படிங்கிறார் ஆசிரியர். இந்த பாடலெல்லாம் பாடுவார். பெரும்பாலும் இவர் உங்களுடைய ஆதரவை அல்லது கைதட்டலை எதிர்பார்த்துத்தான் பாடியிருப்பார். எங்களுக்கு இயற்கையின் காரணத்தினால் நாங்கள் சிலவர்களில் 50, 60, 70 வயதாகவும் அல்லது இப்போது ஒழுங்காக நடப்போம், அந்த நேரத்தில் நடை தடுமாறும், தள்ளாடும், நாட்டுள்ளரும். அப்பொழுது அந்த மாணவர்கள் அறநெறி பாடசாலைகளில் படித்த மாணவர்கள் நல்ல நல்ல நிலையில் வருவார்கள், நல்ல வசதியாக இருப்பார்கள். எங்காவது ஒரு இடத்தில் இந்த டீச்சர் தான் எங்களுக்கு அந்த நேரம் அதை சொல்லி தந்தவர், அவை கவனிக்கும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படி பல பேருக்கு சில இதுகளை செய்தேன். அதை இங்கே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவுகள் உண்டு. அந்த விளைவுகள் எல்லாம் நாங்கள் செய்கிற கர்மங்களை பொறுத்திருக்கிறது, செயல்களை பொறுத்திருக்கிறது. அந்த அளவிலே உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், அந்த அறிவு ஒழுக்கம் என்பதற்கு மேலதிகம் இங்கே அறநெறி பாடசாலைகளில் ஈடுபாடுகள் சிலவற்றை காட்டி தருவார்கள். அந்த ஈடுபாடுகள் என்பது தனிய சமயத்தை பற்றி மட்டும் படிப்பிக்கிறது அல்ல. அதுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவசியமான சில விஷயங்கள், யோகாசனமாக இருக்கலாம், அல்லது சிலவர்களை ஒவ்வொரு மாணவர்களின் திறமையை இனங்கண்டு அந்த திறமைகளை வளர்க்கிறதாக அமையலாம். சில பிள்ளைகளுக்கு பாடம், சில பிள்ளைகளுக்கு படம் பெற முடியும், சில பிள்ளைகளுக்கு நடனம் ஆட முடியும். அந்த இது கூட ஆரம்பத்திலே இதை விபுலானந்த அடிகள் இசை நடன கல்லூரி என்பார்கள். அந்த வகையிலே கலைகளை படைப்பதாக இருக்கும். இங்கே கூட ஆரம்பத்திலே இந்த பாரம்பரிய கலைகள் என்று சொன்னார்கள். இந்த மாவட்டத்தில் நெருங்கி பழகிய அந்த வகையிலே இந்த நாட்டுக்கூட்டாக இருக்கலாம், அல்லது இந்த பாரம்பரிய கூட்டுகள் மற்ற இசை வடிவங்களோடு நானும் சற்று அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. குறிப்பாக 1990ஆம் ஆண்டு என இன்னொரு புத்தகம், நிர்வாணம் புத்தகம். அந்த நிர்வாணம் புத்தகத்தை அச்சிட்டது மட்டக்களப்பிலே. அதை வெளியிட்டவர் அப்பொழுது திருவோணமலையில் இருந்தார். மகுடம் மைக்கேல் கொலின் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் யாரா? அவர் இப்பொழுது மட்டக்களப்பில் இருக்கிறார். மகுடம் என்ற சகியை வெளியிட்டு அந்த நேரத்தில் அந்த புத்தகம் வெளியிட நான் இங்கே வந்த பொழுது கல்வி பணிப்பாளராக தியாகராஜா இருந்தார். இப்பொழுது தியாகராஜா, அந்த கல்வி பணிப்பாளரின் பெயரை சொல்லி தியாகராஜா கலைக்கோவில் என்று அவரது மகள் பவானி கோபிரியா ஒரு நடன கல்லூரியை நடத்தி வருகின்றார். அந்த நடனத்தை கூட, நடன நிகழ்ச்சியை கூட நாங்கள் கடந்த மாதம் கொழும்பிலே புதிய கதிரேசன் கோவிலில், புதிய கதிரேசன் மண்டபத்திலே பணிப்பாளர் திரு உமா மகேஸ்வரன் ஒழுங்கு செய்து அதை அரங்கேற்றிய பொழுது இந்தியாவிலிருந்து வரையிலிருந்து உட்பட பலர் பார்த்து பாராட்டினார்கள். அவர்களின் பூர்வீகம் இந்த மட்டக்களப்பு. அதே மாதிரி அந்த இளவு நிகழ்ச்சிக்கு அன்றைக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் பேராசிரியர் மௌனம், பேராசிரியர் சூராஜா வந்திருந்தார். அந்த வகையில் என்னுடைய தொடர்பு இந்த மாவட்டத்துடன் நெருங்கியதாக இருப்பதற்கு ஒரு காரணம், பல வகையிலும் ஏற்படுத்தி கொண்ட அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொண்டது. நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல ஒழுக்க நெறியிலே எப்படி வாழ்ந்தால் சமூகம் மதிக்கும், எப்படி அவர்கள் உடல்நிலையை பெறலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கலாம். அதற்கு மேலதிகமாக யோகாசனம் போன்ற நல்ல விஷயங்களை, பரதநாட்டியம், பாடல், பன்னிசை போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற ஒரு விடயம் என்னவென்றால், நான் சொன்னேன், நல்லதை செய்கிற பொழுது அது எங்களுக்கு திரும்பி வருகிறது. அந்த வகையிலே எனக்கு அண்மை காலத்தில் நடந்த 2 சம்பவங்களை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனது வயதை பற்றி கணக்காக சொன்னான், உண்மையால்தான். இந்த வயதிலும் ஓரளவுக்கு நான் எனது உடலை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் 1.5 மணித்தியாலம் நடப்பேன். வெள்ளவத்திலே இருந்து மம்பலப்பட்டி கோவில் வரை சென்று திரும்புவேன். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு வந்த பிறகு எனது வலக்காலுக்குள் ஒரு பிடிப்பு, ஒரு வருத்தம் வந்துவிட்டது. நடந்து போட்டு வந்தால் சரியான வருத்தமாக இருக்கும். நாங்கள் செய்கிற வேலைகள், செய்கிற உதவிகள் சில நேரத்தில் உடனடியாக பலன் கிடைக்கும், சில நேரத்தில் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால்
என்னென்ன விஷயங்கள் எங்களால் முடியுமோ அந்தந்த விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும்.